உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? நம்ம ரிட்டையர்ட் கார்டு வேதாச்சலம். ஆமாங்க. நம்ம ராமாயண பாண்டரங்க. ஆமாங்க. எங்கடா இருக்கிற இப்போ? இப்ப நான் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்கேன். எப்பவுமே விளையாட்டு தான் இருக்கு. என்னங்க நம்ம செங்கல்பட்டுல இருக்கும்போது ஜன்னல் வழியா எதுக்கு எடுத்தாலும் உங்களை விசில் அடிச்சு கூப்பிடுவாரு. அதே கார்டு தான். ஆத்தாடி ரூபா அகலத்துக்கு நெத்தியில பொட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் ருக்குவையே எனக்கு அடையாளம் தெரியுது. நீ எந்த ஆளே மாறி போயிட்ட. செங்கல்பட்டுல இருக்கிறப்போ திட்டு மாதிரி இருந்த. சித்தான குட்டி மாறிட்டாடியா? எல்லாம் சீனிதான். நீ எங்கடா வந்த? பழைய ஞாபகத்துல பச்சை கொடி காட்ட வந்தியா? இல்லடா, என் மகன் பம்பாயில இருந்து வர்றான். அவன் வர இருக்கத்தான் வந்திருக்கிறேன். ஓஹோ, என் மகனும் பம்பாயில இருந்தா வர்றான். காலேஜ் கேர்ள்ஸோட எக்ஸ்கர்ஷன் போயிருந்தான். இன்னைக்கு வர்றான். அதுக்கு தான் நானும் வந்தேன். ஆமா, என்ன இன்னைக்கு பிளாட்பாரத்துல ஒரே போலீஸ்? ஒரே போலீஸா? தலையை எண்ணிப்பாரு, எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா, யாராவது தலைவர் வராங்களா? தலைவர் வந்தாலும் திருட்டு பசங்க வந்தாலும் 2 பேருக்கும் போலீஸ் பாரா ஒண்ணுதான். வேதாச்சலம், என்ன போலீஸ் லட்சிய மேல? திருட்டு பையன் வரான்னு இன்ஃபர்மேஷன் வந்ததா? ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அடட, நம்ம இன்ஸ்பெக்டரு அதான பார்த்தேன். யாரு தெரியும் அவ்வளவு தைரியமா என் மேல தட்டாதேன்னு. மிஸ்டர் பாண்டு, முதல்ல நீங்க பயந்தீங்களா? ஆமா சார், திடீர்னு பொண்டாட்டி தொட்டா கூட பயமாத்தானே இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டி கூட வேலைக்கு போறப்ப தொட்டாள்னா வேலையே ஓடுறது இல்ல. வீட்டுக்கு வீடு இருக்கிற பிரச்சனை தான். ஏன் சார், ஏகப்பட்ட போலீஸோட வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம் இருக்கு. பயங்கரமான கேடி பம்பாய் மெயில்ல வரான். அவனை பிடிச்சு கொண்டு போறதுக்கும் அவனை பிடிச்சவருக்கு மாலை போடும்படியாகவும் மேலிடத்து உத்தரவு. அப்ப மாலை போடுறது தான் நீங்களா? என்ன கிண்டலா? கேடிய பிடிச்சிட்டா மட்டும் போதுமா? இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போறதுக்கு தைரியம் வேண்டாமா? அவர் பெரிய தைரியசாலி சார். நம்ம ஃபேமிலி இன்ஸ்பெக்டர். ஃபேமிலி இன்ஸ்பெக்டரா? ஆமா சார், குடும்ப டாக்டர் இல்ல, அத மாதிரி குடும்ப இன்ஸ்பெக்டர். அவ்வளவு குழப்பம் இவர் குடும்பத்துல. விடிஞ்சா போதும் இவர் வீட்டு போன் தான் சார். இவர் வீட்டு வேலையே எனக்கு சரியா இருக்கு. நான் வரட்டுங்களா? ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. என்னங்க பிரபல கேடினாரே பில்லாவா? அவனைத்தான் புடிச்சிட்டாங்களே. இவன் எவனோ ஒரு ஜில்லா. யாரா இருந்தா என்ன? வண்டி வரப்போகுது. நீ போய் உன் பொண்ண பாரு, நான் என் பையனை பாக்குறேன். அப்புறம் சந்திப்போம். வாடி வாடி, இந்த பக்கம் போய் பாப்போம். எப்படி எல்லாம் ஆடுதுங்க? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. என்ன பாட்டு? மேடு பள்ளமெல்லாம் ஏறி இறங்கி இருக்கும் போல இருக்குது. ஸ்டேஷன்ல இருந்து பெட்ரோல் டேங்க் வரைக்கும் எல்லாம் ஆடுது. என்ன ஆகும்? இந்த வண்டியில போனா ஆக்சிடென்ட் ஆகும். அது இல்லப்பா, பட்ஜெட் என்ன ஆகும்? உங்க முதலாளிய பத்தி எனக்கு தெரியாதா? பட்ஜெட் எல்லாம் சொல்லியா தீரணும். மெதுவா, தெரியாம தெரியாம. நம்ம உங்களுக்கு எல்லாம் கார் இருக்கு, ஒரு குச்சியில சாத்தியே தூக்கிட்டு போயிடலாம். ஐயோ, மெதுவா. இந்த வாய்க்கு சிகரெட் வேற. நீங்க போங்க, நான் அனுப்புறேன். என்னடா ராங்கு வருது? ஐயோ, அப்துல் இல்ல, எவ்வளோ ஜானகி அவனு இல்ல. ഈ ആള് ചൊക്കൻ എവിടെ പോയി? മെക്കാനിക് ഷാപ്പിൽ വരുന്ന കാസെല്ലാം റേറ്റിൽ കൊട്ടി കൊടുത്തു. ഈ ആള് എനിക്കൊരു ഭർത്ത. എന്റെ കർത്താവേ, എടോ കുതിരയ്ക്ക് നിനക്ക് എന്നാ സംബന്ധം? കുതിര നിനക്ക് അമ്മാവനോ അച്ഛനോ ഏട്ടനോ? എടാ എവിടോ താത്താന്റെ മോനെ എവിടെ പോയി? கையிலையும் காலையும் ஊத்திக்கிட்டு வாயிலே ஊத்தக்கூடாதா? குடிச்சிடலாம். 10 രൂപ വീട്ടിൽ കൊടുത്ത യോഗ്യതയില്ല. ഈ വിയക്തമായിട്ടാളെ കല്യാണം കഴിച്ച് ഞാൻ ഏത് സുഖം കണ്ടു. ഈ കെട്ടിലും. ஆமா, டீ கெட்டில ஈதா இருக்குது. டீ எங்கடி இருக்குது? கேலி செய்யண்டா. என்னடி கேலி செஞ்சா கோவிச்சுக்கிற? அப்புறம் கேலி செய்யண்டான்னு ஏன் சொல்ற? தொடேண்டா. என்னடி தொட்டா வருத்தப்படுற? அப்புறம் தொடையண்டான்னு எதுக்கு சொல்ற? ഞാൻ തൊടக்கூடாதுன்னு പറഞ്ഞത്. மேரிக்குட்டி. இந்த பாரு, இந்த மெக்கானிக் ரைட் சொக்கலைங்க சார். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். லாரியை கூட ஓவர்டேக் பண்ணுவான். ஆனா அந்த மேரிய ஓவர்டேக் பண்ண மாட்டான். மேரிக்குட்டி விடு, இனிமே ஓ சத்தியமா நான் ரேஸுக்கு போகவே மாட்டேன். இது உன் மேல சத்தியம். வாங்க, எங்க 2 பேருக்கு டீ எடுத்துட்டு நீ அங்க வரு. நடக்கண்டா. என்ன அண்டா வந்து குண்டா வந்து? நீங்க வாங்க உட்காருங்க. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இந்த பக்கம் திடீர்னு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கும். என்ன சார்? நீ ஒரு ஏ கிளாஸ் மெக்கானிக் இல்ல? ஆமா. இந்த மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா கார்களுமே உங்ககிட்ட ரிப்பேருக்கு வரும்ல? ஐயங்கார தவிர எல்லா காரும் வந்தாச்சு. அப்படின்னா MRZ
56, 56ங்கிற கார் இங்க வரதுண்டா? அதனுடைய ஓனர் யாரு? സാറേ ക്ഷമിക്കണം കപ്പൻ സാസർ ഇല്ല ഗ്ലാസ് തന്നെ டீ தானே நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்தா என்ன, சாசர்ல இருந்தா? புடிச்சிட்டேன். டோன்ட் வரி சார். அந்த கார்ல ஒரு டிப் டாப் லேடி. ഓ ലേഡി ഓട്ടിന കാറെങ്കിൽ ഇയാൾ നന്നായിട്ട് അറിയും. சும்மா சொல்லட்டும். പറയൂ പറയൂ ഞാൻ കേക്കട്ടെ. அப்புறம் யார் இந்த லேடி? அழகுல டாப். சும்மா ஒன்றரை ஷேப். ഷേപ്പ് നിങ്ങൾ എവിടെ കണ്ടുന്നത്? இவ ஒருத்தி கண்டுனது போயினது தண்டன் தண்டன் வயலே ட்ரம் அடிப்பா. சார் அந்த காரை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கார் நிக்கிற செட்டு அந்த அட்ரஸ் தான் இன்னும் தெரியல. 2 நாள்ல அதையும் பிடிச்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. எதுக்கு சார் 50 ரூபா? இது அட்வான்ஸ். இதுல இருந்துதான் என்னுடைய லட்சியமே அட்வான்ஸ்ல போகுது. நான் வரேன் மேரி. லட்சியம் என்ன லட்சியம்? ഇത് തന്നെ ലക്ഷ്യം. കാശ് ഉണ്ടെങ്കിൽ നീ ദേശത്ത് പോകും, വീട്ടിക്ക് വാ. வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. கனகத்து காதலியை காருயிரில் கை விட்டு போனதும் கொய்தோ கொய்தா என்னதுங்க? வையா பேசாம வையா வையா சத்தம் போடாதையா. சத்தம் போட்ட சுற்றுவேன். இப்ப நாங்க உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அங்க வந்து யாரு என்ன கேட்டாலும் எஸ்ன்னு பதில் சொல்லணும். அப்படி சொன்னா உனக்கு நான் 100 ரூபா தருவேன். 100 ரூபாயா? ஆமா. என்ன சொல்ல? யாரு கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு. தெரியுது. துரைக்கு நம்ம ஊரு நகைன்னா ரொம்ப பிரியம் இல்லீங்களா துரை? ஏன் நம்ம கடையில புது விதமான நகைகள்லாம் வந்திருக்கு. பரதேசி பரதேசி அந்த புது நகைகளை கொண்டு காட்டப்பா. சார், துரைக்கு ஒரு ஒட்டியானம் கொடுங்க. முக்கியான இவருக்கா? அட இவருக்குன்னா இவருக்கேவா? இவர் சம்சாரத்துக்கு. அவங்களும் இவர மாதிரியே இருப்பாங்க. அப்படியா? இவர் சைஸுக்கு எதை வாங்கினாலும் அவங்களுக்கு சரியா இருக்கும் இல்லீங்களா துரை? இவர் சைஸுக்கு நம்ம கிட்ட ஒட்டியானம் கிடையாதுங்களே. அட என்னங்க வியாபாரம் பண்றீங்க? ஏங்க 2 ஒட்டியானத்தை ஒண்ணா சேர்த்தா சரியா போகுது. 2 ஒட்டியானத்தை ஒண்ணு சேர்க்கறதா? நல்ல யோசனை தான். பரதேசி பரதேசி 2 ஒட்டியானம் கொண்டாப்பா. எப்படி பிடிச்சிருக்க? அடுத்தாப்புல வைர மோதிரம் வேணும்ல தோற? அப்போ மோதிரத்தை கொண்டாங்க. இவர் சைஸுக்கு மோதிரம் போடணும்னா வளையல தான் போடணும். அத பத்தி உங்களுக்கு என்னங்க? அப்புறம் தோற வைர நெக்லஸ், வைர கம்மல், வைர வளையல், வைரத்தோடு. இப்ப துரை சொன்ன எல்லாத்தையும் கொண்டாந்துறீங்க. பரதேசி துரை சொன்ன நகையெல்லாம் கொண்டு வா. துரை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? அப்ப துரைச்சான கிட்ட கொண்டு காட்டி வரலாம்ல? பில்ல போடுங்க. பரதேசி எல்லா இடத்துக்கும் பேக் பண்ணி பில் போட சொல்லு. இந்தா. துரை திருவோணம் அழிகிறாரு. ஆனா அவர் ஊர்ல எல்லாம் கிடைக்காதுங்க, அதனால வாங்கிட்டு போறாரு. எடுத்துட்டு போட்டு கடைசி காலத்துல உதவும். அப்ப செட்டியார் நகையெல்லாம் கொண்டு போய் துரைசானிட்ட காட்டிட்டு வர்றோம். துரை அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். துரை எது கேட்டாலும் கொடுங்க, திடீர்னு சேர்த்துங்க. உங்க பையனை எங்க கூட அனுப்புங்க. பரதேசி கூட போயிட்டு வாப்பா. அப்ப துரை நாங்க வரோம். உங்க கடையில நகை வாங்குறத பத்தி துரைக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரு? ஒரு ஊரா? இந்தியாவை சுத்தி பார்க்க வந்தீங்களா? உங்களை பார்த்தா கிங்காங் மாதிரி இருக்கு. குஸ்தி போடுவீங்களா? ஏங்க குஸ்தி போடணும்னா தரையில கிடந்து உருளணுமே, உருளுவீங்களா? போய் 1 மணி நேரம் ஆகுது. போனவங்க வருவாங்கல்ல? எப்பயா வருவாங்க? என்னையா எது கட்டாலும் ஏசிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? அப்ப இங்க வந்துட்டு போனவங்க கொள்ளக்கார பசங்களா?
எதுக்கு எடுத்தாலும் தலையை எஸ்டிஎஸ் உருட்டியே எங்கிட்ட நிறைய இல்லாத கொள்ளக்கார பசங்க அடிச்சுட்டு போறதா தலையை எஸ்டிஎஸ் உருட்டியா உண்மையை சொல்லிடுறேன். நான் துறையும் இல்ல, எனக்கு துறைச்சாரி இல்ல, நான் ஒரு பிச்சைக்காரன். கிட்ட நிறையெல்லாம் போயிருந்தா பண்ணிட்டு கடைசியில நீ வச்சிருக்கிற ஒரு தெரியலையாடா? தீராத விடையெல்லாம் தீர்த்து வைப்பாக்கோ. போயிருந்தீங்க சினிமாவுக்கு ஏன் போனீங்க? படம் பார்க்க சார். மிஸ்டர் பாண்டுரங்கம், சினிமா படம்னா உங்களுக்கு பிடிக்காதே, ஏன் போனீங்கன்னு கேட்டேன். காசு கொடுத்து பாக்குறதுக்கு தான் சார் பிடிக்காது. ஓசியில ஒரு பாசு கிடைச்சது, அதுக்காக போனேன். ஓ, எந்த ஷோ, எந்த படம்? பாஸ் எல்லாம் 3வது ஷோக்கு தானே கொடுக்குறானுங்க. படம் வலிக்கு விழுந்தவள். என் ஒய்ஃப் அதே படத்துக்கு போகணும்னு சொல்லிச்சு. போஸ்டரை பார்த்தா ஒரே அக்லியா இருந்தது, எனக்கு பிடிக்கலீங்க. ஐயோ, நான் கூட அங்க சினிமா பார்க்க போய் வலிக்கு விழுந்தேன் சார். கம் டு தி பாயிண்ட். நீங்க போறப்ப பொண்ணு இருந்தது, நீங்க சினிமா படத்தை முடிச்சு வர்றப்போ பொண்ணு இல்ல. ஆமா. அப்படியா? இது யாரு, உங்க மூத்த பொண்ணா? ஐயோ, ஏற்கனவே கோளாரா இருக்கு, நீங்க வேற கதையை மாத்தி விட்டு போடாதீங்க சார். அவன் என் சம்சாரம். ஓகே, உங்க பொண்ணு எங்க படுத்து இருந்தது? சொல்ல. கட்டில் மேல. கட்டில்ன்றது எனக்கு தெரியாதா சார்? எங்க படுத்து இருந்ததுன்னு தான் கேக்குறேன். கட்டிலுங்கிறது பெட்ரூம்ல தான் சார் இருக்கும், அதுலதான். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். இந்த அம்மா எங்க படுத்திருந்தாங்க? அத பத்தி நீங்க கேட்காதீங்க, அவன் எங்க வேணாலும் படுப்பா, அது அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். சார், இந்த அம்மா எங்க படுத்தாங்கன்றது இந்த கேஸுக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓஹோ, சொல்லேண்டி, நீ எங்க படுத்தேங்கிறது அவருக்கும் தெரிஞ்சாகணுமா? கீழே படுத்திருந்தேங்க. ஓகே, நீங்க எங்க படுத்தீங்க? நான் படுக்கவே இல்லை, சினிமாவுக்குள்ள போனேன். கரெக்ட், இத முன்னாடியே சொன்னீங்க. ஓகே, ஆமா, தாப்பால்லாம் கரெக்டா போட்டிருந்ததா? ஆமா சார். எப்படி ஆமா சார்னு கரெக்டா சொல்றீங்க? நான் சினிமா போயிட்டு வந்து கதவை தட்டினேன், என் சம்சாரம் வந்து திறந்தா, படக்குன்னு குதிச்சேன். இந்த வீட்டுக்கு வேற வழி இருக்கா? ஆஹா. எனி அண்டர்கிரவுண்ட்? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு பிடிக்காதது. என்னங்க? வீட்டுக்கு தாப்பா கரெக்டா இருக்குது, ஒரே பாதை, அண்டர் கிரவுண்ட் இல்ல, சினிமாக்கு போறப்ப பொண்ணு இருந்தது, திரும்பி வர்றப்ப பொண்ணு இல்ல. எப்படி சார் உங்க பொண்ணு போயிருக்கும்? அது தெரியாம தானே சார் உங்களை வர வளைச்சேன். மிஸ்டர் பாண்டுரங்கம், இந்த வீட்டை நான் சர்ச் பண்ண போறேன். என்னங்க ஐயா என்ன சொல்றாங்க? சர்ச் பண்ண போறாராம், அதாவது நம்ம வீட்டை மாதா கோயில் ஆக்க போறாராம். மாடியில இந்த கடிதம் கிடந்தது சார். பாண்டுரங்கம், உங்க லெட்டர். எனக்கு கண்ணாடி இல்ல, நீங்களே படிங்க சார். பாண்டுரங்க பிள்ளை அவர்களே, உங்கள் பெண்ணை தூக்கி சென்றவன் நானே. உன் சம்சாரம் விடாத விடாதது, நீ விடமாட்டேன்ற என்ன இன்ஸ்பெக்டரா மஜாக்கா? டிபார்ட்மெண்ட் அவளை கேவலமா? தப்பா நினைக்காதீங்க சார், எனக்கு பொண்ணு போன பாயசத்துல உன் மகளை தூக்கி சென்றவன் நானேன்னு படிச்சீங்களா? நீங்க தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன் சார். விளையாடுறதுக்கா நாங்க இருக்கோம் மிஸ்டர் பாண்டு. எஸ் சார். This is too bad. ஆமா, சாரி சார். இந்த லெட்டர் நான் படிக்க மாட்டேன். கான்ஸ்டபிள், எஸ் சார், படி. யாரும் படிக்க. நீர் இந்த கடிதம் கண்டவுடன் 10 லட்சம் ரூபாயை 10 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி பல்லாவரத்திற்கு பின்புறம் செல்லும் ஒற்றையடி பாதையிலே உள்ள பாழடைந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்புறம் வைக்கவும். ஏன் முன்னால வச்சா பிள்ளையார் எடுத்துக்குவாரா? You are going beyond your limits. உங்க கேஸ நீங்களே கெடுத்துக்க போறீங்க. மேல படி. அப்படி செய்தால்தான் உமது மகளை உம்மிடம் சேர்ப்போம், இல்லையே உமது தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றி இந்த ஊரை ஊர்வலம் ஊர்வலம் செய்ய வைப்போம். இப்படிக்கு பம்பாய் மைல் 109. என்ன பம்பாய் மெயிலா பச்சை குத்துறவனா? நான்சென்ஸ். பாண்டுரங்க பிள்ளை, நான் பயங்கரமானவன். இந்த கேஸ நிச்சயமா கண்டுபிடிப்பேன். புரியுங்க. நான் உங்க தோட்டத்தை சர்ச் பண்ணேன். சரிங்க. ஐயோ, பொண்ணு அடியா, நம்ம பொண்ணு வந்துருச்சு. எங்கம்மா போன எங்களை விட்டுட்டு? அழுத்து வந்திருக்க ஒரு காபி தண்ணியை கொடுக்கறத விட்டுட்டு குரங்கு மாதிரி கட்டி பிடிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க சார். Shut up. ஏம்மா, இங்க கொஞ்சம் வரீங்களா? What is your full name? பி ஹேமா. ஓஹோ, உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்து விட்டது? அவன்தான் பம்பாய் மெயில் 109. All the constables follow me. புடிக்கோ பம்பாய் மெயில் 109 நீங்க வந்தானா? ஐயோ, ஏமா உனக்கு பயமா இல்லையா?
போகும்போது பயமா இருந்ததுப்பா, வரும்போது பயமே இல்ல. ஐயோ, ஏம்மா அங்க ஒரு பிச்சைக்காரனை தவிர வேற யாரையுமே பார்க்கலன்னு சொல்றாங்களே. அந்த பிச்சைக்காரன் தான் பம்பாய் மயில். ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. எந்த பிச்சைக்காரன் கண்டுபிடிப்பாங்க? ஊர்ல இருக்க பிச்சைக்காரன் எல்லாம் புடிச்சு கொண்டாங்க, கண்டுபிடிப்போம். எப்ப பிச்சைக்காரன் அவன்? ஐயோ அப்பா, பிச்சைக்காரன் வேஷத்துல வந்தான். வேஷமா? மடை யாரு? அந்த பம்பாய் மெயில் 109 தான். எப்படி பிச்சைக்கார வேஷத்துல வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? படைய யாரு? பம்பாய் மெயில். எப்படி? எனக்கு கடுதாசி எழுதுனானு அதுல கீழே ஒரு வரி, நான் இப்படி பிச்சைக்கார வேஷத்துலதான் வருவேன் அப்படின்னு எழுதி இருந்தா உங்களுக்கு புடிச்சுக்கிற எவ்வளவு சௌரியமா இருந்திருக்கும். மிஸ்டர் பாண்டுரங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நான் பயங்கரமானவன், அவனை பிடிச்சே தீருவேன். டெலிபோன் சத்தம் கேட்டா என் குடலே பதறுது சார். தைரியம் அட்டன் பண்ணுங்க, நான் இருக்கிறேன். ஹலோ, நான் பாடுறங்க பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தான் பம்பா மேல் பேசுறேன். போன தடவை கௌரவமா நான் உங்க பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன், ஆனா நீங்க கௌரவமா நடந்துக்கல. நான் லெட்டர்ல சொன்னபடி வர திங்கட்கிழமை குறிப்பிட்ட இடத்துல நீங்க 10 லட்சம் ரூபாயோட வந்து நிக்கல, இந்த தடவை நிச்சயமா உங்க பொண்ணு அப்படியே. ஐயோ சார், நான் பயந்த மாதிரியே ஆகி போச்சு சார். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா வர்ற திங்கக்கிழமைக்குள்ள என் பொண்ணை மறுபடியும் தூக்கிட்டு போடுவானா சார்? குட் நியூஸ். என் பொண்ணை தூக்கிட்டு போறது குட் நியூஸா? என்னைக்கு தூக்கிட்டு போறேன்னா திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி 25 போலீஸ பங்களா சுத்தி பாரா போட்டுட்டு அன்னைய ராத்திரி நான் இங்கதான் தங்க போறேன். அந்த பம்பாய் மெயில் 109 எப்படி வரான்னு பாக்கலாம், எப்படி உங்க பொண்ணை தூக்க போறாங்கிறதையும் பாக்குறேன். அப்ப பிடிக்கிறது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறீங்களா? மிஸ்டர் பாண்டுரங்கம், நான் பிடிச்சா பார்த்த மாதிரி, பார்த்தா பிடிச்ச மாதிரி. சார், நீங்க பார்த்து பிடிப்பீங்களோ புடிச்சு பாப்பீங்களோ, எனக்கு பொண்ணு வேணும் சார். So Sunday night with 25 constables I will be here. Okay? அப்படித்தான் போல இருக்கு. அப்படிதான் போல இருக்குதா? வரேன். எங்க ஏதோ பாஸ்ல சினிமா போறதா சொன்னீங்களே, 2 பாஸ் கிடைக்குமா? உங்க வீட்டுல உங்க பொண்ணு காணா போணுமா? சார், எனக்கு பொண்ணே கிடையாது, 2 பாஸ் வாங்கி கொடுங்களேன். உங்க பொண்டாட்டி இருக்குல்ல, அவனுக்கு புடவை தான் சார் கணக்கு.